வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பொன்முடி அவர்கள் வழக்கில் நீதிமன்றத்தில் அதிரடியான தீர்ப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தற்சமயம் வரைக்கும் பெருமிதத்தில் இருக்கக்கூடியவர் தான் பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி அதே தான் இருந்தார், இப்போயும் அதே துறையில் தான் இருக்கார். ஆனாலும் கூட அவர் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு செய்த பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பும் லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்திங்கன்னா போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. அதன் பூர்வமாக பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கு நிறைய விதமான வழக்குகள் இருந்தாலும் நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்திலும் சரி, வேலூர்லேயும் சரி, அங்கங்கே பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் நடந்தது. அங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி காரணம் சொல்லி தப்பிச்சு விட்டார். ஆனால் அந்த ஒரு வழக்கை மீண்டும் பார்த்திங்கன்னா நீதிபதிகள் பார்த்திங்கன்னா விசாரணைக்கு எடுக்கும் பொழுது அந்த வழக்கில் இவர் போலி ஆவணங்களை சொல்லி அவர் அந்த வழக்கில் விடுவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமிதத்தில் மீண்டும் அந்த வழக்கில் சிக்கினார். இதனால் அதற்கான அவகாசம் கொடுங்க, எனக்கு வயது வரம்பாகி விட்டது அப்படி இப்படின்னு சொல்லி தற்பொழுது 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் பார்த்திங்கன்னா அவருக்கு அபராத தண்டனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக எனக்கு காலம் கொஞ்சம் கொடுங்க, நான் அதற்கான ஆதாரத்தை தயார் செய்துட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய பொன்முடி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் விசாலாட்சி அவர்களுடைய மனைவி மீதும் பொன்முடி அவர்களுடைய மீதும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வழக்கு இருக்கிறதுனால பெரும் சிக்கலாக அமைந்து விடுமோ அப்படின்றது ஒரு பக்கம் நம்மளுடைய திமுகவினர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் ஒவ்வொருத்தராக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா பொன்முடி, ஜெகத் ரட்சகன் என்று பார்த்திங்கன்னா ராசா, நிறைய விதமான புள்ளிகள் பார்த்திங்கன்னா வழக்கில் இருக்காங்க. அவர்கள் எப்பொழுது வேணுமானாலும் அப்படியே சிக்குவதற்கு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறதுனால பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதற்ற சூழ்நிலையில் தான் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இதனால் நம்மளுடைய பொன்முடி அவர்கள் மீண்டும் விசாரணையின் பொழுது அவருக்கு சிறை செல்ல போகிறாரா, இல்லை அவர் தகுந்த ஆராத்தை காமித்து வெளியே வரப்போகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.